ஸோ ஹாலிவர் சொல்லும் கேட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அன்னைக்கு நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷாப்புக்கு நாளைக்கு உண்டு சரிங்களா, திங்கக்கிழமை உண்டு சரிங்களா. ஸோ அதனால் வந்துடுங்க. நாளைக்கு ஷாப் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? 10 o'clock ஓப்பன் பண்ணிடுவீங்களா? யாரும் சொல்லிடணும். நம்ம நீங்கள் 11 மணி 12:30 11:30 சரி. அது இன்னைக்கு மட்டுமா அதிசயமாக? சரி ஓப்பன் பண்ணுங்கள், இஷ்டம் போல் பண்ணுங்கள், என்ன அவசரம் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே ஒரு ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃபிஷஸ் இன்றைக்கி நியூவாக வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ ஒன்று டெலிவாக டீட்டெயிலிங்காக பார்ப்போம். ஏன்னா அன்பாக்சிங் வீடியோங்கிற மாதிரி எதுவும் தனியாக எடுக்கல. ஸோ இந்த வீடியோக்காக தான் அதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா 8 பெட்டி வந்துருந்தது இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்புக்கு 8 பெட்டி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷஸை நம்ம நினச்சிருந்தா அதை நல்ல ஒரு கடை போட்டிருக்கலாம். சரி, இருந்தாலும் இந்த ஷாப் டூர்லேயே நம்ம வந்து காமிச்சிடலாம் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக காட்ட முடியுமோன்னு தோணுது. பேசும்போதே அந்த ஃபிஷ்ஷஸிங் அப்படியெல்லாம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை. ஸோ அதனால தான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மீனை வந்து நான் பார்க்குறேன். நான் தனியாக கேட்டேன். ஓகே, ஸோ என்னென்னா சி ஏஞ்சல். ஸோ மோனோ ஏஞ்சல். அதில் வந்து நம்ம ரொம்ப சின்ன சைஸ்லாம் பீஸ் 20 rupees கொடுத்துருப்போம். நிறைய பேருக்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். அது வந்து ஜஸ்ட் 2 days 100 150 200 ஈஸியாக போயிடும். ஸோ இது வந்து பெரிய சைஸ், நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ திருநெல்வேலியில் இதெல்லாம் உங்களுக்கு ஜோடி 250 ரூபா 300 ரூபா குறைஞ்சி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆஃபர் ரேட்டு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 90 ரூபா தான் சரிங்களா. பீஸ் வருமே 90 ரூபா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக வந்துடுங்க சரிதானா. ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ கவர்ட்டி ஃபிஷ் தான், ரொம்ப நீங்கள் தனியாக தான் போகணும். சரி, அடுத்து வேறு வீல் டெயிலில் நல்ல ஆக்சுவலாக இது பார்த்தா வீல் டெயில் மாதிரி இல்லை, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. இந்த கொய் நல்ல பெரிய சைஸு கொய் கிடக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன நினைக்கிறீங்க முத்துசங்கர் ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அவர் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாகவே சொல்லுங்களேன், என்ன அவசரம் சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஸோ அந்த பீஸ் ஜஸ்ட்டு 140 rupees. என்ன ரேட்னு சொல்லுங்கள். 140 முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? ரேட் தெரியுங்களா? 250 ரூபா. இப்படி இருக்கணும்டா, வீடியோ எடுக்கிற பயாசுங்க இப்படி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த இதை லைட் எப்படி பிடிங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பர் குவாலிட்டியாக இருக்காங்களே, நறுக்குன்னு இருக்குது. ஸோ என்னென்னா கலர் கொய்யில் நல்ல சைஸு, லைக் வந்து ஒரு 5 to 6 inches இருக்கும். வாங்க கொஞ்சம் அப்படியே பாருங்கள், அவங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. மறி முதிச்சு அப்படி நீங்கள் கூட பறந்து போகிறேன். லைட்டு பிடிக்க வேண்டாமா ஆளு? நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இந்த கொய் வந்து சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து கொய் வந்து ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் கொய் வந்து சரிங்களா. அதனால் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுலேயும் எனக்கு வந்து பெரிய சைஸ் கொய்யோட சின்ன சைஸில் இந்த திக் கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சரிங்களா. பீஸ் வெறும் 15 என்னாலே நம்ம ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல சைஸ் சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்க, மை காட், சின்ன சைஸில் பிளாக் கோஸ்ட் இருக்குது. ஏன் நம்ம ஆளுங்க எடுக்கும் போதே அதில் உள்ளேயும் போட்டுடுறீங்க நெட்டு? இது எதுக்காக? மீன்கள் நெட்டையும் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனாலே போட்டுருங்க. இல்லை, என்ன பர்பஸ்? சும்மா அப்படி போட்டுருவீங்க, மீனுக்காக நீங்கள் போட மாட்டீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பிளாக் கோஸ்ட்டு அது காட்டுங்க, அப்படி காட்டுங்க ப்ரோ. ஸோ பிளாக் கோஸ்ட் வந்து என்ன ரேட்டில் ப்ரோ கொடுக்க போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு இவ்வளோ நேரத்துக்கு என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம்? 120. நாளைக்கு வந்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு பீஸ் வருமே 100 ரூபா தான், ஜஸ்ட்டு 100 rupees. சரி, நான் மிஸ் பண்ணிடுறாங்க. 5 பீஸ் தான் இருக்குது, சின்ன சைஸு, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் அதில் இன்னொரு லெஜெண்டரி ஃபிஷ் இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ என்ன ஒரு பையன் மாட்ட மாட்டேங்கானுங்களே. சரி, ஓட்டை வலையை வச்சு அண்ணன் திணறாங்களே, ஏதாவது ஒரு வலையை எடுத்து கொடுப்போம். அதே இருக்கேடா, ஏதாவது எடுத்தாங்க பேசுறது. என்னடா நீ எதுடா? இம்போர்ட்டடா இது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷு. ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தனாவது சிக்குங்களாண்டா. ஸோ இது என்ன ரேட்டில் கூட கொடுத்துட்ருக்கோம்? 120. அது 120 தான், ஏன்னா வந்ததே ரேட்டு கூட தான். அதனால் ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது, சூப்பராக, நல்ல திக் கலரு. ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு திருநெல்வேலியில் ரெட்டெயில் கேட் ஃபிஷ் வந்து இந்த ரேட்டில் சான்ஸே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ ரெட்டெயில் இருக்குது, பிளாக் கோஸ்ட் இருக்குது, சட்டுன்னு வந்து வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேலை எதுவுமே இல்லையா? என்ன சொன்னீங்க? ஃப்ளவர் ஹார்ன்.
ஃப்ளவர் ஹான் ஏன்னா வெட்டி வச்சுருக்கோம். நான் வீடியோ காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாளைக்கு வரவங்களுக்கு எல்லாம் ஜஸ்ட் 900 rupees தரப்போம். 1200 மதிப்பத்தக்க மீனை நாங்கள் வெறும் 900 ரூபாய்க்கு தரப்போம். இதுதான் சிறப்பு தள்ளுபடி தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வர அனைத்து திருநெல்வேலி மக்களுக்கும். ஸோ இந்த அருமையான ஒரு ஆஃபர். என்ன தம்பி சிரிக்கிற? நம்ம பழக்கம் இப்படி ஆகிடுச்சா? சிரிக்கிற லெவலுக்கு இருக்காடா? இது அப்படிதான் என்ன செய்ய தம்பி, நம்ம அப்படி தான் பொழைக்க முடியும், வேறு வழி இல்லை. தட் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ மிக்சடு இம்போர்ட்டட் வந்து ஒரு டைப்பும் நாங்கள் தனித்தனி தொட்டியில் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஒரே தொட்டியில் வச்சுருக்கோம். ஏன்னா இடமே இல்லை எங்களுக்கு. திடீர்னு ஸ்டாக் வந்ததுனால இடம் இல்லாமல் போன காரணத்தினால் அனைத்து இம்போர்ட்டட் கப்பீஸும் ஒன்றா போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு பீஸ் வந்து 20 ரூபாய்க்கு தரப்போம். அப்புறம் இந்த மாதிரி மிக்சடாக இம்போர்ட்டட் கப்பீஸை போட்டுட்டிங்களே இப்போ என்ன செய்யுது, லைனேஜில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஃபுல்லாகவே ஒதுக்கிடுங்க. செகண்டு தேர்ட்லேருந்து நீங்கள் அதுனா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ கரெக்டான அந்த இப்போ இதுலேயே வந்து ஸ்னோ ஒயிட் இருக்குது, எண்ட்லர் இருக்குது, சில்லி மொசைக் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, இதுலேயும் மொசைக் இருக்குது, சில்லி மொசைக் இருக்குது, அப்புறம் ஹெச்பி ப்ளூ இருக்குது. நீங்கள் பார்த்து பொறுமையாக எடுங்க. அப்புறம் நல்ல பிளாட்டினம் டம்போயரில் நல்ல பெரிய சைஸ் சூப்பர் சைஸாக வந்துருக்கு இது ஆக்சுவல். ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜோடி என்ன ரேட்டில் கொடுக்குறோம்? 60 ரூபா. சரிங்களா? பீஸ் 30 ரூபா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நிறைய போயிட்டு. ஸோ 50 ஜோடி என்னமோ வந்துச்சு. ஸோ நிறைய காலி ஆகிடுச்சு. சரிங்களா? சார் காலியா? காலி ஆகிட்டா இல்லை காலி ஆகிட்டா? வித்துட்டு ஓகே, நல்லது. ஸோ அடுத்து பாருங்கள் மாலிஸ். ஸோ மாலிஸ் நாளைக்கு எது எடுத்தாலுமே 4 ரூபா தான். சரிங்களா? என்ன சைஸ் மாலிஸ் எடுத்தாலும் 4 ரூபா தான். ஆனால் நீங்கள் சீக்கிரம் வந்து எடுக்கணும், அதான் மேட்ரு. தென் ஸோ அடுத்து பாருங்கள் ஒராண்டா கோல்டு. ஸோ ஒராண்டா கோல்டு, லைனட் கோல்டு. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு நாளைக்கு வரவங்களுக்குலாம் 30 ரூபாய்க்கு தரப்போம். ஸ்பெஷல் ஆஃபர். ஆமாம், பீஸ் ப்ரோ. நீங்கள் வேறு பீஸ் 30. ஏன் பீஸ் ஆனால் என்ன ரேட்டில் கொடுத்தது ஆக்சுவலி 45 கொடு. சரி, பீஸ் வந்து 30 ரூபா. சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், என்ன சொல்கிறது. இங்கேயும் ஒரு ஃப்ளோரான் இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு திருநெல்வேலியில் இந்த குவாலிட்டி ஃப்ளோரான் முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சி காட்டுங்க பார்க்கலாம். ஸோ 900 rupees நான் தரேன் உங்களுக்கு. இதே குவாலிட்டி ஃப்ளவரான எனக்கு வேணும். கிடைக்காது உங்களுக்கு, சீரியஸ்லி சான்ஸே கிடையாது. ஸோ தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு போட்டுருக்கோம். மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அந்த லெவலில் ஒரு அருமையான ஒரு ஆஃபர். தட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இது தாண்டா இந்த ஊதா கலர் மீன் இன்றைக்கி வந்திருக்கு. எனக்கு சின்ன சைஸ் என்ன ரேட்டு தெரியுங்க? அதானே இது. ஸோ நியான் டெட்ராஸ் ஜஸ்ட் வந்து 20 rupees ஆகிடுச்சு. சரிங்களா? அப்படி லெவலில் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ நியான் டெட்ராஸ் வந்து ஆக்சுவலாக எதுக்காக போடுவோம், எதுலலாம் செட் பண்ணுவாங்கன்னா பிளான்ட் அக்வாரியம்ஸில் செட் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த ஆனிமல் லிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரிக்காதடா, நீ கஸ்டமருக்கு சொல்லணும் இதெல்லாம். ஓகேவா? முத்து சங்கர் ப்ரோ, நீங்கள் சொல்லணும் ப்ரோ இதெல்லாம். நீங்கள் வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா இதை நியான் டெட்ராஸ் எல்லாத்தோடையும் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். சார் பரவாயில்ல, முத்து சங்கர் ப்ரோ இவ்வளோ அழகாக ஆள் இப்படி இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கு சொல்லணும். சரிதானா? பெருமைப்படுவாங்க நிறைய பேர். ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். அது தெரியல, பார்த்தீங்களா? மை காட், அந்த மிக்கி மவுஸ் பிளாட்டியில் எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டியில் வந்து நான் இதுவரை பார்த்த மிக்கி மவுஸ் பிளாட்டியில் இதுதான் பெஸ்ட். இதுவரைக்கும் நான் பார்த்தது, அதாவது நான் பிஸ்னஸ் பண்ணுற 3 yearsல பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் மிக்கி மவுஸ் பிளாட்டி சொல்லுது. சரி, ரொம்ப கஷ்டப்படாதீங்க ப்ரோ, நான் தனியாக வேணும்னு அதை நான் அட்டாச் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. சரி சரி, என்னென்னா பீஸ் வேணுமே 20 rupees தரப்போம். 20 ரூபா தான் பீஸ். சரிங்களா? அதுதான் ஆஃபரே. இதெல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு 80 ரூபா 100 ரூபா சீரியஸ்லி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஆஃபரில் தரேன். நல்லா சைஸ் பேரண்ட் சைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு குட்டி போடும், ஜம்மன் இருக்கும், நல்ல ஒரு மீன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அடுத்து ஃபீமேல் பீட்டாஸ் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ ஃபுல் மூன் ஃபீமேல் பீட்டாஸ். ஸோ ஃபுல் மூன் ஃபீமேல் பீட்டாஸ் வந்து ஜஸ்ட் 20 rupees ஈச். முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய காலி ஆகிடுச்சு, நிறைய வந்துச்சு, நிறைய காலி ஆகிடுச்சு. முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து 15 rupees பேரில் வந்து கப்பீஸ் இருக்குது. ஸோ கப்பீஸ் வந்து வெறுமே 15 ரூபா தான் ஜோடி. நல்லா இருக்குது. ஒரு திருநெல்வேலியில் யாராவது 15 ரூபாய்க்கு கப்பீஸ் தருவாங்களா சொல்லுங்கள்? ஜோடி 40 ரூபா. என்ன வச்சியா முதல்ல. ஸோ அடுத்து பாருங்கள் கோல்டு ஃபிஷ்ஷில் சின்ன சைஸு. ஸோ இது பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் பீஸ் வெறுமே 6 ரூபாய்க்கு தரப்போம். 6 ரூபா தான். எது எடுத்தாலும் பீஸ் 6 ரூபா. உங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட வாங்கி கூட வெளியே போய் விற்கலாம், அந்த ரேட்டில் தரப்போகிறோம். ஸோ முடிஞ்ச ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது என்னென்னா ஜுவாட்டெயில்ஸ். சரிங்களா? ஜுவாட்டெயில் இருக்குது. ஜுவாட்டெயிலே வந்து நார்மல் ஜுவாட்டெயில் இருக்குது, பைனாப்பிள் ஜுவாட்டெயில் இருக்குது.
ப்ரீடிங் சைஸு நீங்கள் சூப்பராக இருக்கும் போடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னுமே க்ரோன் ஆகும்போது உங்களுக்கு மேல்ஸ்லாம் ஸ்வாடு வர்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து ஷ்ரிம்ப்பு என்னென்ன எதாவது கீழே போட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்குதுங்க. என்ன மாதிரி ஊற்றுனீங்க தான் பார்க்குறது இல்லையா? என்ன நாட்டிய மயூரி மாதிரி இப்படி ஒரு போர்ஸ் ஒன்று கொடுத்து நின்றுட்டுருக்கீங்க நீங்கள் அவன் வாய்க்கிறது காமெடி. சரி ரைட். ஸோ அடுத்து வர ஷ்ரிம்ப்பு வந்து ஜஸ்ட் 25 rupees ஆகிடுச்சு. சரிங்களா? முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். ஷ்ரிம்ப்பு நிறைய போச்சு. போதான் இப்படி ஷ்ரிம்ப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஏஞ்சல் வந்து ஏதாவது லைட் இருக்க டேங்கில் போட்டிங்கன்னா எங்கள் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து ஏஞ்சல்ஸ் எதை எடுத்தாலுமே ஜஸ்ட்டு 45 rupees தந்தது. நாளானைக்கு வர எல்லாருக்குமே ஜஸ்ட்டு 43 rupees தரப்போகிறோம் பீஸு. அதாவது ஜோடியோட ரேட்டு 86 ரூபான்னு வருமா? நான் 85 ரூபாய்க்கு தரேன். ஜோடி 85. சரி, நான் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வரணும். சைஸ் பெருசு, சரிங்களா? நல்லா சைஸாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாயிருக்கு, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு ஃபாஸ்ட் இது எடுத்து ஓ மீனா அன்றைக்கி நாங்கள் கொடுத்தோங்கிற வெறியில் யாருமே இங்கேருந்து எழுந்து போகக்கூடாதுங்கிறது தான் உன் பிளான். அதானே? நல்லா இருக்கு. எடுத்து ஆசையாக எடுத்து வச்சிருக்காரு. அதை போய் விற்கணுங்கிறியடா. உனக்கு நான் தனியாக சொன்னேன், சும்மா சொன்னேன். அடுத்து பாருங்க, ஜீப்ராஸ் கொஞ்சமோண்டு இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 பீஸ் ஜீப்ராஸ் இருக்குது. ஸோ 6 பீஸாக செட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரப்போகிறோம் நாங்கள். ஏன்னா ஏதாவது செட் ஆஃபர் தான் போட விடாண்டா. ஏன்டா அதில் இருக்குது இதில் இருக்குது. சரி, ஸோ ஜீப்ராஸ் ஜஸ்ட் 10 rupees தான் பீஸ். முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து ரெயின்போ நியான், ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இது ஜஸ்ட் 35 rupees தான் பீஸ். சீக்கிரம் வந்துடுங்க. அடுத்து பாருங்கள், பிளாட்டியில் அந்த தங்கத்தை பார்த்தீங்க, மிக்கி மவுஸ் பிளாட்டியா? அது ஏன் மிக்கி மவுஸ் பிளாட்டின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? முத்து சங்கர் இருக்கும். அது எதனாலனா மிக்கி மவுஸ் அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? என்ன கேரக்டர்னா என்ன? அந்த பொம்மை படம் இருக்குல்ல, அந்த பொம்மை படத்தில் ஒரு கலர்ஸ் வருது இல்லை? அந்த இதில் எல்லாம் ஒரு கலர் இருக்குல்ல, பிளாக்கு, ரெட்டு, அதான் அது எல்லா கலரும் இதில் இருக்கும். ஸோ அதனால இதுக்கு அந்த பேர் மிக்கி மவுஸ் பிளாட்டின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ரெட் பிளாட்டி, அப்புறம் சன்ரைஸ் பிளாட்டி இருக்குது. ஸோ 2 பிளாட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச நாள் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. இதுவும் பீஸ் ஜஸ்ட் 20 rupees தான். அட்டகாசமான குவாலிட்டி. ஸோ நல்லாயிருக்கு. அதுவும் பலூன் பிளாட்டிஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. செம தரமான குவாலிட்டியில் வந்துருக்கு. பிளாட்டிஸு ஜுவாட்டைல் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அடுத்து பாருங்கள், லாப்ஸ்டரு. ஸோ லாப்ஸ்டர் வந்து எது எடுத்தாலும் பீஸ் 65. ஸோ நாளைக்கு எடுத்தீங்கனாலும் அதே தான் 65 தான். அதுதான் ஆஃபரு. ஏன்னா ஆஃபர் கம்மி ரேட்டு தான் ஆல்ரெடி. அடுத்து பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்து இது இருக்குது. என்னென்னா இது என்ன சக்கர் கட்டு. ஸோ டேங்க் கிளீனர்ஸ் இருக்குது. ஸோ பீஸ் வெறும் 12 ரூபா தான். சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. டேங்க் கிளீனர்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த மில்கி ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெரிய சைஸ், அதுலேயே சின்ன சைஸ் இருக்குது. இது ஜஸ்ட் வந்து பீஸ் என்ன ரேட்டில் அப்புறம் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா பீஸ் வெறும் 15 ரூபாய்க்கு தான். இது நல்ல சைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டகாசமான குவாலிட்டியை அமேசிங்கான ஒரு ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாங்க. உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பீட்டாஸ், ஃபுல் மூன் பீட்டாஸ் தானே? கேட்ச் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கீங்களா? கேட்ச் பிடிச்சி தான் விளாண்டுட்டு நம்ம கஸ்டமர் வர நேரத்தில் விளாடுவோம். ஸோ ஃபுல் மூன் பீட்டாஸ் வந்து என்ன நல்லா இருக்கப்பா. கோல்டன் கலரில் இருக்குவாங்களே, சூப்பராக ஷைனிங் அடிக்குதுவாங்க. ஸோ எது எடுத்தாலுமே 68 ரூபா. சரிங்களா? அதுதான் ஆஃபரே உங்களுக்கு. எது எடுத்தாலுமே 68 தான். இதில் இந்த 58 மிக்ஸ் பண்ணிடுறாங்க. போயே பார்க்காம இருக்கு. சரி, ஸோ 58 மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். எனக்கு வந்து அது கஸ்டமர் தனியாக வச்சுருங்க. அப்புறம் பழைய மீனையும் ஒன்றா போட்டு இவங்க விற்கிறான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. தனியாக வச்சுருங்க. ஓகே தானே? என்ன மீன்லாம் அதில் உள்ளது? 2 மீனாக நடக்குங்க. அப்படியா? சரி, சார் முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஃபுல் மூன் பீட்டா ஜஸ்ட் 68 தான். நல்லா இருக்குது. இப்போ வந்து பீசஸ் எல்லாமே அழுக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஃபார்ம் ஃபுட்டெல்லாம் போயிட்டா பரவாயில்லையே. நிறைய பேருக்கு ஃபார்ம் ஃபுட்டோட அருமை தெரிஞ்சிருக்கேன். ஆனால் அடுத்து கிடைக்காது. அதனால் நீங்கள் கடைசி 3 செட்டு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். லைக் வந்து ஒரு இம்போர்ட்டட் பீஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ரீடிங்க்கு இல்லை நான் சீக்கிரமாக எனக்கு க்ரூம் ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இதை கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட் கொடுங்க. என்ன பொம்மை கொடுக்கணும்? என்ன பொம்மை கேட்குறாங்க? கொடுங்க. அதில் என்ன? என் பேட்மேனை தவிர வேறு யாருனாலும் கொடுங்க. ஸோ ஃபார்ம் ஃபுட்டு. ஸோ அது வந்து 50 கிராம் ஜஸ்ட் 35 rupees. முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சைனீஸ் டவர் டாய். ஸோ
ஸோ இதோட விலை இன்றைய விலை நாளைய விலை எல்லாமே 120 ரூபா தான். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து புத்தாட்டாயில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு புத்தர் சிலை, மிக அருமையான சிலை. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 280 ரூபாய் தரப்போம். திருநெல்வேலியில் இதெல்லாம் சான்ஸ் கிடையாது உங்களுக்கு. நாங்கள் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர், டூப்பர் ஆஃபர். சரிங்களா, மிஸ் பண்ணிடுறாங்க. செராமிக் ரிங்கில் கடைசி 3 பாக்கெட்டு, அதுலேயும் கடைசி 3 பாக்கெட்டில் ஆக்டிவேட்டட் கார்பன்லேயும் கடைசி 3 பாக்கெட். ஸோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. கடைசி 3 பாக்கெட்டு. ஸோ செராமிக் ரிங் வந்து 1/2 கிலோ பாக்கெட் வருமே 65 ரூபா தான். ஆக்டிவேட்டட் கார்பன் 1/2 கிலோ பாக்கெட் வருமே 90 ரூபா தான். மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து ஏர் ஸ்டிக்கு. ஸோ ஏர் ஸ்டிக்கு என்ன ரேட்டு போகிறோன்னா வெறுமே 30 ரூபா. சரிங்களா, மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அசியம் பண்ணுவீங்க. எதுக்காக ப்ரோ இத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற வேர்டை நீங்கள் நேரில் எங்கள் கடையை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். டன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ வந்து லோக்கல் நெட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் நெட்டு. இது வந்து 30 ருபீஸும் தந்தது. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வர நபர்களுக்கு நம்ம என்ன ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் மாதிரி போடலாம்ல. ஸோ அதை எண்டிங்கில் நம்ம யோசிப்போம். டன். ஸோ வந்து பெரிய சைஸ் நெட்டு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 30 ருபீஸ். சரிங்களா ப்ரோ, கிளாரிட்டிலாம் இருக்குது. ஓரளவு ஃபோக்கஸ்லாம் இருக்கா? ஓரளவு ஓகே பண்ணுறீங்களா? ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் இருக்கு. என்னென்னா ஏர் ஸ்டோன்ஸு, ஏகப்பட்ட ஏர் ஸ்டோன்ஸ் இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு ஹோல்சேலில் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோ பெரிய ஏர் ஸ்டோன்னாலும் சரி, ஹோல்சேல் நீங்கள் ஒரு 100 பீஸாக எடுக்கிறீங்கன்னா 4 ரூபான்னு போட்டு தந்துடுவோம். 1 பீஸாக எடுக்கிறீங்கன்னா 5 ரூபான்னு போட்டு தந்துடுவோம். சரிங்களா, சீக்கிரம் வந்துடுங்க. அடுத்து பாருங்கள், இது இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது. எங்கள்கிட்ட ஏகப்பட்ட கண்ட்ரோலர் இருக்குது. எதாக இருந்தாலும் பீஸ் 10 ரூபா தான். சரிங்களா, வெளியே 15 ரூபா 20 ரூபா கொள்ளுது கண்ட்ரோலர். எல்லோ கண்ட்ரோலர் வெறும் 10 ரூபா. அடுத்து டீ ஜாயிண்ட் இருந்தது. எங்கே டீ ஜாயிண்ட்டு ஏகப்பட்ட பேர் பல நாட்களாகவே என்கிட்ட கேட்டு கொண்டு இருந்த டீ ஜாயிண்ட்டும் இருக்குது, ஏகப்பட்டது. இது வந்து பீஸ் எதுவுமே 5 ரூபாய்க்கு தரப்போகிறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆஃபரு. சரிங்களா, அடுத்து பாருங்கள் ஹேங் ஹேண்ட் பேக்கு. ஸோ ஹேங் ஹேண்ட் பேக் ஃபில்டர் என்ன ரேட்டு போகிறோம்னா வெறும் 350 ரூபாய்க்கு தரப்போகிறோம். ஸோ இதுதான் ஆஃபரு. ஸோ திருநெல்வேலியில் எந்த கஸ்டமருமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ரேட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பவுல்ஸ் இருக்குது. சரிங்களா, பவுலில் வந்து 10 இன்ச்சு பவுல் வெறுமே 180 ரூபாய்க்கு தரப்போகிறோம். இது ஆக்சுவலாக வெளியெல்லாம் 200 250 ரூபா சேல் பண்ணுற பவுல். இது ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறேன். ஸோ சிம்பிளான செட்டப், பியூட்டிஃபுல்லாக இதை வந்து பண்ணலாம் நீங்கள். ஸோ முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. அதில் 8 இன்ச்சு பவுல் இருக்குது. இது ஜஸ்ட் 80 ரூபா தான். ஸோ இது இல்லை, புரியலன்னு. ஓ, லாஸ்ட் பீஸா? ஸோ லாஸ்ட் பீஸு. ஸோ 80 ரூபா பவுலு ஃப்ரீயாக அந்த இது கொடுத்துருவோம் நாங்கள். 80 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கீழே இருக்க தட்டு ஃப்ரீ. ஸோ பவுல் பேஸ். சரிங்களா, ஸோ இந்த செட்டோட விலை வெறும் 450 தான். 450 தானே சொன்னோம்? சரி சொல்லுங்கள், 450 இந்த செட்டோட விலை. ஸோ முடியலாம் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ புதுசான ஃபிஷஸ்லாம் நான் காட்டியிருந்தேன். ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆமாம் டாப் ஃபில்ட்ரு, டாப்பில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா டாப் ஃபில்ட்ரு, அதனால நான் மறந்துட்டேன். ஸோ டாப் ஃபில்ட்ரு. ஸோ இது வந்து வெறுமே 450, இது 550. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அவ்வளோதானா? வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா? நெட்டு அது, அப்புறம் வந்து ஆசிடு ஆம்பர் ஃபுட்டு வெறுமே 240 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஆசிட் வெறுமே 20 ரூபா. ஸோ அடுத்து வந்து ஒயிட் மெடிசன் வெறுமே 10 ரூபா. நெட்டு ஆக்சுவலாக இன்னும் 2 நெட்டு இருந்தது. எங்கே நம்ம மீன் பிடிக்க வச்சுருக்கோமா? ஜோஸோ ஒன்று வச்சுருக்கான். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி நீங்கள்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவீங்க. ஸோ அதை நான் மறந்துடுறேன், அவனை பார்க்குறேன். ஸோ பெரிய நெட் இருக்குது. ஸோ அது ஜஸ்ட்டு 90 ருபீஸ் தான். சரிங்களா, முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன? அவ்வளோதானா? ஸோ மிஸ்ட் மேக்கர் ஒரு பீஸ் கிடக்கு. ஸோ அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 650 கொடுத்தது. நாளைக்கு வந்தீங்கன்னா 600னே எடுத்து போய்க்கலாம், 600 வாங்கிட்டு போய்க்கலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்போம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஆஃபர் வந்து சொல்ல போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த நொடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு. சரிங்களா, நாளைக்கு வரது வந்து அதான் நானே இப்போ தான் யோசிக்கிறேன். அப்படி கொஞ்சமாக அப்படி ஃப்ளோவில் யோசிச்சு அப்படி சொல்லிடுவேன் டப்புன்னு. சரிங்களா, ஸோ ஃபிஷ்ஷஸ் மட்டும் 200 ருபீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? இருங்க வர யோசிப்போம். நெட்டு ஃப்ரீ. சரிங்களா, 200 ருபீஸ் மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு நெட்டு வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. 30 ரூபா ஒர்த்தபுளான ஒரு நெட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீ. 200 ரூபாய்க்கு மேலே ஃபிஷ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த புத்தாண்டோட அருமையான ஒரு ஆஃபர். இல்லை என்னென்ன சிரிக்கிற, இந்த ஆஃபர் கூட எவனும் போட மாட்டாங்கடா. திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிற மட்டும் தான் கேள்விப்பட முடியும். இந்த மாதிரி கம்மி ரேட்டில் கொடுக்குறோம், மக்களுக்கு நியாயமான விலையில் கொடுக்குறோம், நல்ல சர்வீஸில் கொடுக்குறோமா?
கஸ்டமர் சர்வீஸ் இல்லைங்கிற ஏன்னா நம்ம கிடையாது. நமக்கு கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கணும்ல. அம்மா ஓகே தானே அதனால் ஓகே நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். என்னடா சம்டைம்ஸ் சில மிஸ்டேக். நான் ஒரு சமீபமாக ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், ரொம்ப மனசு ரொம்ப நொந்துட்டேன் நான். சமீபம்னா நேற்று நான் ராத்திரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஸோ வந்து கடையில் வந்து இந்த மாதிரி எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக கிடைக்கல அப்படின்றாரு. ஸோ அதனால் இது வரைக்கும் தவறுகள் நடந்தால் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் பெர்ஃபெக்டாக இருப்போம் சரிங்களா. ஸோ பெர்ஃபெக்டாக இருப்போம். எல்லாமே வானத்துலேருந்து குதிச்சதுமே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிட போதில்லை, எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவங்களில் கற்றுக்கிறது தான். ஆனால் அடுத்து அந்த தவறுகள் நடந்தால் அது நம்ம தவறு தான். அடுத்த தவறுகள் நடக்கிறது வந்து நம்ம திருத்திக்கணும். திரும்ப நடத்துகிறாங்க. மனசு ரொம்ப வந்துட்டு நேற்று எனக்கு சரிதாண்ணா. ஓகே தானே. ஸோ அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். பாய்.